யுத்தத்தை தொடங்கியது கிருஷ்ணன்தான். துரோணரிடம் கற்ற வித்தை எல்லாம் தீர்ந்தது போல் தவித்தான் அர்ஜுனன். பின்னிலே அஸ்திரங்கள் மழையாக பொழிந்து கொண்டிருந்தது. அவை மோதுகின்ற சத்தம் இடிமுழக்கம் செய்தது. பிரளய காலம் போலவும் ஊழித்தீ பரவுவது போலவும் உலகமே நடுங்கியது. தருமனும் பீமனும் மற்றவர்களும் கிருஷ்ணனுடன் அர்ஜுனன் மோதிக்கொள்வதை அறிந்து கலங்கி யுத்தகலத்தை வந்தடைந்தனர். இத்தனைக்கும் காரணமான கந்தர்வன் சித்திரசேனனை ஒரு பூச்சி பிடித்தது போல பிடித்து களத்திலே கொண்டு வந்து நிறுத்தினான் பீமன். நாரதரும் தேவர்களும் அங்கு வந்து சித்திரசேனனுக்கு அறிவு புகற்றினர். அவனுடைய ஆணவம் அழிந்தது, அறிவு தெளிந்தது. பரந்தாமனின் பாதங்களில் சரணாகதியாக விழுந்தான் அவன். சரணாகதி அடைகிறவர்களை காப்பதுதான் கண்ணன் அல்லவா? அர்ஜுனனால் காப்பாற்றப்பட வேண்டியவன் கண்ணனால் காப்பாற்றப்பட்டான். கண்ணன் சூளுரைத்தது பொய்யாகவில்லை. அவன் சித்திரசேனனின் உடலை அழிக்கவில்லை, உயிர்